12th முடிச்சாச்சா? உங்கள் கெரியருக்கு சரியான டெஸ்டினேஷன் இந்தியன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோட்டா. ஏவியேஷன், ஷிப்பிங், ஏஐ அண்ட் எம்எல் கோர்சஸ்களுக்கு அட்மிஷன்ஸ் ஓபன். பேச்சுவார்த்தையிலே இழுபறி, இந்த தரப்புடைய கண்டிஷன் அந்த தரப்பு ஏற்றுக்கலை, இப்படி பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் சிவி சண்முகத்துடைய இல்லத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் பலரும் ஆஜராகி வருகின்றார்கள். இந்த நிலையில் மிஸ் லீமா ரோஸ், லால்குடி சட்டமன்ற உறுப்பினர், இணைப்பு உறுதி அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னதை கேட்கலாம். மிஸ் லீமா ரோஸ் இணைப்பு உறுதி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய காட்சிகள் எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய திரு சிவி சண்முகத்துடைய அலுவலகம். இங்கே தான் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய அணியாக செயல்படக்கூடிய பலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மிஸ் லீமா ரோஸ் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து பரபரப்பு செய்திகளில் இருந்து வரக்கூடிய லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் இணைப்பு உறுதி என்கிறார். என்ன சொல்கிறாரு, என்ன கான்டெக்ஸ்டில் சொல்கிறாருன்னு விரிவாக கேட்போம். பாஸ்கர் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணார், அந்த களத்தில் இருக்கிறாரு. பாஸ்கர், ஓற்றியும் சிவி சண்முகத்துடைய இல்லத்துல 10 அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். சிவி சண்முகத்தினுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். விஸ்வநாதன், நத்தம் விஸ்வநாதன், காமராஜ், சேகர், சி வீரமணி, எஸ்பி வேலுமணி, ரவி மனோகரன், விஜயபாஸ்கர், அன்பழகன், பிராலிமலை விஜயபாஸ்கர், புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன், இவங்கெல்லாம் தான் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவி சண்முகத்தினுடைய இல்லத்துக்கு இருக்காங்க. சிவி சண்முகம் இந்த சட்ட நேரத்தில் அவருடைய இல்லத்துக்கு அலுவலகத்துக்கு வருகை தர உள்ள நிலையில இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும். லீமா ரோஸ் அப்போது வருகை தந்திருந்தார். அப்போது செய்தியாளர்களும் கேள்விகளை முன்வைத்தோம். இணைப்பு அப்படிங்கிற நடவடிக்கையில் எவ்வாறு ஈடுபட்டு வருகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்த போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இணைப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத செய்தியாளரிடம் தெரிவித்துவிட்டு இல்லத்துக்கு சென்றிருக்கிறார் சிவி சண்முகத்துடைய இல்லத்துக்கு. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பேச்சுவார்த்தையின் மூலமாக முன்னேற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிற அடிப்படையிலும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிற சிவி சண்முகத்துடைய தரப்பினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், இபிஎஸ் உடைய தரப்புக்காக ஏற்கனவே ஒரு 4 பேர் நேற்று மாலையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மீண்டும் சிவி சண்முகத்துடைய இல்லத்துக்கு வருகை தந்து பேச்சுவார்த்தையில தொடர்ந்து ஈடுபட்டார்கள். இந்த நிலையில இன்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில சமாதானம் ஏற்பட்டு உடன்பாடு ஏற்படுகிறதா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. அதை லீமா ரோஸ் இணைப்பு உறுதியாகிவிட்டது என்பதை உள்ளே சென்று பேசிவிட்டு உள்ளே சென்றிருக்கிறார். சிவி சண்முகம் வந்ததுக்கு பிறகும் மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு அதன் மூலம் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளாக பார்க்கப்படுகிறது. எந்த இணைப்புன்னு சொன்னாங்களா? இபிஎஸ் தரப்போட இணைப்பு தானே, வேற எதுவும் மீன்மல்லி அவங்க தாவேக்காவோட இணைப்பு அந்த மாதிரி எல்லாம்? இபிஎஸ் தரப்புக்கான ஒரு பேச்சுவார்த்தை இணைப்பு தொடர்பான நேற்று மாலையே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கமணி அவருடன் சேர்ந்து அவருடைய இல்லத்துக்கு சென்றுதான் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு மீண்டும் சிவி சண்முகத்துடைய இல்லத்துக்கு வருகை தந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இதை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது இபிஎஸ் ஓடு இணைப்பதற்குண்டான அந்த சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கிறது. அதை மையப்படுத்தி தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது அடுத்த கட்டத்துக்கு சென்று கொண்டுள்ளது. 12th முடிச்சாச்சா? உங்கள் கெரியருக்கு சரியான டெஸ்டினேஷன் இந்தியன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோட்டா. ஏவியேஷன், ஷிப்பிங், ஏஐ அண்ட் எம்எல் கோர்சஸ்களுக்கு அட்மிஷன்ஸ் ஓபன்.